நீங்க இந்த கதிர்வீச்சை பத்தி பேசும்போது நிறைய இன்ஃபுளுசர் ஒரு கருவியை கொண்டு வந்து இது இவ்வளவுதான் காட்டுது, இது வந்து நமக்கு சேஃப் தான் சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு கருத்து. அதை பத்தி ஐஆர்ஏ ஆளே தான் சொல்லணும். இந்த இன்ஃபுளுசர்ஸ் தான் உங்களுடைய பிரதிநிதிகளா? ஃபுட் ரிவ்யூவர்ஸை வச்சு நீங்க வந்து ரேடியேஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்கன்னா இந்த லட்சணத்துல தான் ஐஆர்ஏ ஆளே வந்து நடந்துட்டு இருக்கு. இதே நான் அப்படிதான் பாக்குறேன். இது ஒரு கேலி கூத்து, ஒரு காமெடியா நான் பாக்குறேன். இதை பாக்குற மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னய்யா இது, இவன் வந்து புரோட்டாக்கும் சால்னாக்கும் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க, சக்கப்பழத்துக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் கொண்டு வந்து ரேடியேஷன் ரிவ்யூ பண்றது விளையாட்டு கிடையா? நீங்க என்ன பண்ணணும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் ஆய்வு பண்ணுங்க. இல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருக்கக்கூடிய கலெக்டர் ராஜேந்திர ரத்னு அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து மக்கள் வந்து வச்சதுமே, இந்த ஆலையால தான் கேன்சர் வருதுங்கிற குற்றச்சாட்டை வச்சதுமே இந்த ஐஆர் எல்லாரும் இதே மாதிரி தான் சொல்றாங்க. அப்படி எல்லாம் இல்ல, நாங்க வந்து மணலை தோண்டி எடுத்து பிரிச்சு மறுபடியும் கொட்டுறதுனால கேன்சர் வந்து குறையுது அப்படிங்கிறது. குறை எல்லாத்தையும் நீங்க ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு மக்கள் வந்து கேக்குறாங்க. அப்ப மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு உத்தரவு போட்டு ஒரு மெடிக்கல் குழுவே அவங்க வந்து ஒரு மெடிக்கல் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்றாங்க. அப்ப அந்த ஆய்வு எடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஆய்வு முடிவை நீங்க சரியா வெளியிடவே இல்லை. ஏன் வெளியிடல? இந்த ஐஆர்எல் ஆலையால கேன்சர் வரல, உங்களாலதான் குறையுது அப்படின்னா 15 வருஷமா ஏன் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை மூடி வச்சிருக்கீங்க? அதை வெளியிடுங்க. அதை வெளியிட சொன்னா நீங்க வந்து ஃபுட் ரிவ்யூவர்ஸை கொண்டு வந்து நீங்க வந்து ரேடியேஷன் பண்ணிட்டு இது எப்படி நம்ம பாக்குறது? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தானே பண்றாங்க. அப்போ இது அதாவது இது எப்படி அப்படின்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து தானே திருடிட்டு இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பகுதியை முடிச்சுட்டாங்க, இந்த குருமனை வரைக்கும் முடிச்சுட்டாங்க. அடுத்து அங்க குருமனையில இருந்து இந்த மிடாலத்துல இருந்து உங்களுக்கு நீரோடி, அது கேரளா பார்டர் வரைக்கும் அந்த கடற்கரைகள் எல்லாம் அங்க ஒரு 1144 ஹெக்டேர். அதுதான் இப்போ பிரச்சனை. இது ஏற்கனவே பல வருஷமா இவன் இங்க முடிச்சுட்டான். இப்போ என்ன பண்றான்னா, இவனுடைய அந்த ஐஆர்எலுக்கு அவனுக்கு வந்து ஒரு 40% தான் அவனுக்கு வந்து மெட்டீரியல் கிடைக்கலாம். மீதி கிடைக்காதனால இங்க அழிச்சு முடிச்சிட்டேன்ப்பா, அங்க போய் அழிக்கிறேன்ப்பான்ட்டு என்ன பண்றான், அங்க போய் அந்த இடத்துக்கு பெர்மிஷன் கேட்கறான். அப்போ அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றான்னா, அந்த அவனுக்கு வந்து அந்த நில ஒதுக்கிட்டு இருக்கான அனுமதியை கொடுத்துட்டான்.